சாட்சியாய் நிறுத்துகிறீர். எங்களை சாட்சியாய். சத்தத்தை உயர்த்தி பாடணும். தினம் சத்தியம் போதிக்கிறேன், தினம் சத்தியம் போதிக்கிறேன். பரிசுத்த முன்னாடி நிக்கிற வாலிப பசங்க நல்ல கரங்களை உற்சாகமா தட்டி விடுதலையோடு அப்பாவுக்கு ஆராதனை பண்ணுங்க. இது ஆராதிக்கிற நேரம், பரிசுத்த ஆவியானவர் உலாவுகிற நேரம், பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிற நேரம், அவர் அந்தகார வல்லமைகளை முறியடிக்கிற நேரம், அவர் விடுதலையை கொடுக்கிற நேரம். ஓ பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே. இயேசையா, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. அயல் மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கின்றோம். அயல் மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கின்றோம். வரங்கள் பெறுகின்றோம், வரங்கள் பெறுகின்றோம். வளமாய் வாழ்கின்றோம். சொல்ல முடியுமா? அங்க வளமாய் வாழ்கின்றோம். இயேசு ராஜாவே, ஓ ஹல்லேலூயா. பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. சேர்ந்து ஆராதனை பண்ணுங்க. ஓ ராகாமானா சகதியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, விடுதலை தருபவரே, கூட இருப்பவரே, விடுதலை தருபவரே, கூட இருப்பவரே, விடுதலை தருபவரே, விடுதலை தருபவரே. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே. இயேசு ராஜா, பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே. மீட்பின் நாளுக்கென்று முத்திரையானவரே, எங்கள் முத்திரையானவரே, எங்கள் முத்திரையானவரே. பரிசுத்த ஆவி. எல்லாருமாக சேர்ந்து கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியாவுடைய வல்லமையை அனுபவித்து, பரிசுத்த ஆவியாவுடைய பிரசனத்தை உணர்ந்து, எல்லா விடுதலையோடு கூட, விடுதலையோடு கூட உங்களை விட்டு கொடுத்து கரங்களை தட்டி அவருக்கு ஆராதனை பண்ணுங்க. இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் வியாதிகளை குணமாக்குகிறார், கர்த்தர் அந்தகார வல்லமைகளை முறியடிக்கிறார். வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுகிறது. எல்லாரும் ஆராதனை பண்ணுங்க. எல்லா விடுதலையாய் விட்டு கொடுத்து கர்த்தர் கொடுக்க சுகத்தை அனுபவித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் கொடுக்க விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை மூடிக்கொண்டிருக்கிறது. ஓ ராகா பாபா 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 ரா சக்கா லாரா தியாதுதி. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். இதோ கர்த்தர் கொடுக்கிற சுகம், கர்த்தர் கொடுக்கிற வல்லமை, கர்த்தர் கொடுக்கிற பலம், கர்த்தருடைய மகிமை சபையையும் உங்களையும் மூடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் வெளிப்படுகிறார், கர்த்தர் வெளிப்படுகிறார், கர்த்தர் வெளிப்படுகிறார், கர்த்தர் வெளிப்படுகிறார். வியாதியின் கட்டுகளை அவர் அறுத்தறிகிறார். இயேசுவின் நாமத்தில் இதோ கர்த்தருடைய மகிமை. கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே. சுராஜா, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே. இயேசுவின் நாமத்தில்
குறைகள் தீர்ப்பவரே. எல்லா விடுதலையோடு கூட கரங்களை தட்டி, எல்லா கரங்களை தட்டி கர்த்தருடைய மகிமை எதிர்பார்த்து, மகிமை 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 மகிமை. இந்த ஆராதனை வேளையில யாரெல்லாம் பலவீனத்தோடு நின்று கொண்டிருக்கிறீர்களோ, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும், என்னுடைய பலன் பரிபூரணமாய் விளங்கும். கர்த்தருடைய பலன் விளங்க, கர்த்தருடைய மகிமை விளங்க பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் ஆலயத்தை அபரிமிதமாய் மூடி கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் கர்த்தருடைய மகிமையை உணர்கிறீர்களோ தெரியல, கர்த்தருடைய பிரசன்னம் சபையை விட்டு விலகாதபடி ஒரு மகிமையின் மேகம் சபையை மூடி இருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்கிறவர்கள் கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்கள். நம்மை மடங்கடிக்க வேண்டும் என்று, நம்மை அழித்துவிட வேண்டும் என்று, நம்மை ஒன்றுமில்லாமல் இல் பொருளாய் மாற்ற வேண்டும் என்று சத்துரு வரும்பொழுது ஆவியானவர் தாமே சத்துருவுக்கு எதிராய் நமக்காக கொடியேற்றுவாரா? சத்துரு வரும்போது எதிராய் கொடி பிடிப்பீர், எக்காலம் ஊதுகிறோம், எதிரியை வென்று விட்டோம். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு எரிகோ கோட்டை தடையாயிருந்தது. 7 முறை எக்காலங்களை ஊதினார்களாம். 7வது முறை எக்காலங்களை ஊதும் பொழுது எது அவர்களுக்கு விரோதமாய் தடையா இருந்ததோ அந்த தடைகளை எல்லாம் கர்த்தர் தரைமட்டமாக்கி போட்டார். நம்ம பாட போகிறோம், எக்காலம் ஊதுகிறோம், நாங்கள் எதிரியை வென்று விட்டோம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில, உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதி உங்களுக்கு எதிரியாய் இருக்கலாம், அல்லது பண பிரச்சனை எதிராய் இருக்கலாம், அல்லது உற்றார் உறவினர் எதிராய் இருக்கலாம். உங்களுடைய கையின் பிரயாசங்களை நீங்கள் அனுபவிக்காதபடிக்கு உங்களுடைய உழைப்பெல்லாம் உங்களுக்கு எதிரியாய் மாறி போயிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாய் எதிரி வரும் பொழுது அவர் தாமே நமக்காய் கொடியேற்றுகிறவராய் இருக்கிறார். சத்துரு வரும்போது எதிராய் கொடி பிடிப்பீர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு விரோதமாய் 1000 எழும்பினாலும், எனக்கு விரோதமாய் ஒரு சேனையே எழும்பினாலும், சேனைக்குள் பாய்ந்து போக கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, சத்துரு வரும் பொழுது எனக்காக என் பட்சத்தில் யார் இருக்கிறார்களோ இல்லையோ, சத்துரு விரோதமாய் வரும் பொழுது என் பட்சத்தில் எனக்காக என் ஆண்டவர் இயேசு இருக்கிறார், எனக்காக அவர் கொடி பிடிப்பார். சத்துரு வரும்போது எதிராய் கொடி பிடிப்பீ, சத்துரு வரும்போது எதிராய் கொடி பிடிப்பீ. சேர்ந்து பாடுங்க, சத்துரு வரும்போது சத்த உயர்த்தி எதிராய் கொடி பிடிப்பீ, எக்காலம் ஊதுகிறோ, எக்காலம் ஊதுகிறோ, எதிரியை வென்று விட்டோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாங்க எதிரியை வென்று விட்டோ. பரிசுத்த ஆவி. எல்லாரும் பாடணும், எல்லாரும் பாடுங்க சத்தமா, விடுதலையோடு கூட. பரிசுத்த ஆவியே, கர்த்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் ஓயேசப்பா கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. எத்தனையோ குறைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. எல்லா குறைகளையும் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகள் எல்லாம் நிறைவாய் மாற பண்ணினாரே. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, எனக்கு குறைகள் என்னுடைய வாழ்க்கையில ஏறாலும் அவைகள் எல்லாம் நீ நிறைவாய் மாற்றினேன். சத்துரு எனக்கு விரோதமாய் எழுப்பின பொழுது எனக்காய் கொடியேற்றினேன்.
என்னுடைய அபிஷேக நாயகன் நீங்க தான். என்னுடைய பயங்களை நீக்கிவிட்டவர் நீங்க தான். என்னை தேற்றுகிற தெய்வம் நீங்க தான். எனக்கு விடுதலை தருகிறவர் நீங்க தான். எத்தனை சொல்லுவீங்க விடுதலை நாயகனே? ராக்கமன சகலாதனி சகலா. ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி 2 கையை மேல உயர்த்தி எல்லாரும் உங்க 2 கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா நீங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நான் ஒன்னும் இல்லாம போயிருப்பேன்ப்பா. நீங்க மட்டும் என் வாழ்க்கையில வரலன்னா நான் ஒன்றுக்கும் உதவாம போயிருப்பேன். ஏதாவது அப்பாவை பார்த்து சொல்ல முடியும்னா 2 கரங்களை மேல உயர்த்தி நீங்களா சொல்லுங்க. அவரிடத்துல ஏதாவது நீங்க சொல்ல விரும்புனீங்கன்னா சத்த உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை வேளையில அவர் உங்க இருதயங்களை பார்க்கிறார். அவர் உங்கள் உதட அசைவை பார்க்கிறார். சிந்தனைகளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். கண்களை மூடி சொல்லுங்க. ஏதாவது ஏசப்பா கிட்ட சொல்ல விரும்புறீங்களா?